धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य नाम देवा, धन्य नाम देवा। सर्व वैष्णवांचारावा, सर्व वैष्णवांचारावा, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, सर्व वैष्णवांचाराव, सर्व वैष्णवांचाराव, भाविनी प्रचित, भाविनी प्रचित। वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, प्रत्यक्ष दाविली प्रचित, कवित्व केले शतकोटी, कवित्व केले शतकोटी, तारिले जीव कल्प कोटी, तारिले जीव कल्प कोटी, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, तारिले जीव कल्प कोटी, कल्प कोटी, प्रत्यक्ष दाविनी देव जेवी सवे, ऐशी जयाची देवा सवे, प्रत्यक्ष दाविली प्रचित, देवा सवे, ऐशी त्याची देवा सवे, प्रत्यक्ष दाविली प्रचित, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य नाम देवा, धन्य नाम देवा। एका जनार्दनी चरणी ठेवा, एका जनार्दनी चरणी ठेवा,
प्रत्यक्षदाविले प्रचित प्रत्यक्षदाविले प्रचित नामदेव जनाबाई जनाबाई नामदेव 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 जनाबाई 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 नामदेव जनाबाई 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 नामदेव 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 जनाबाई जनाबाई नामदेव जनाबाई 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 नामदेव जनाबाई जनाबाई नामदेव जनाबाई जनाबाई नामदेव जनाबाई जनाबाई नामदेव जनाबाई தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிறது சதுர்வேத புருஷார்த்தங்கள். தர்மமும் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்குது, அர்த்தமும் ஈஸ்வர சமர்ப்பணமாக இருக்கணும், காமமும் ஈஸ்வர நோக்கி இருக்கணும், மோட்சமும் ஈஸ்வர ஸ்வரூபமாகவே இருக்கு. அதெல்லாம் அந்த சதுர்வித புருஷார்த்தத்தையும் தாண்டி ஒரு பக்தி அப்படிங்கிறது பஞ்சம புருஷார்த்தமா. அதுக்கு பேர் பிரேம பக்தி அப்படின்னு பேர். அவளுக்கு தர்மம் தெரியாது,
சம்பாதிக்கவும் தெரியாது, ஆசைப்படவும் தெரியாது, மோட்சத்திலையும் விருப்பம் இல்லை. என்னதான் வேணும்னா அவன் கூட இருந்துட்டே இருக்கான், அவனை பார்த்துட்டே இருக்கணும், அவன் கூட பேசிகிட்டே இருக்கணும், அவன் குணத்தை பிரலாபம் பண்ணிகிட்டே இருக்கணும், அவனை அனுபவிச்சுட்டே இருக்கணும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இதான் ஜனாபாயுடைய மனஸ்திதி. இத்தனை பேர் கைங்கரியம் என்றாலே வெரி குட்னு சொல்லணும்னு யாரையும் எதிர்பார்த்தாள? வீட்டில் எவ்வளோ கைங்கரியம் பண்ணுறா, எவ்வளோ செய்கிறேன், எவ்வளோ செய்கிறேன், எவ்வளோ செய்கிறேன் நம்மனா சொல்லுவோம். வீட்டில் அவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், ஒரு அப்ரிஷியேஷன் உண்டா அப்படின்னு கேட்போம். யார்கிட்டையும் அப்ரிஷியேஷன் வாங்கிறதுக்காக வேண்டிய பக்தி இல்லையே. நான் பாகவதர் ஃபீல்டுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு, யாரும் என்னை ரெகக்னைஸே பண்ணலை. யார் ரெகக்னைஸ் பண்ணணும்? யார் ரெகக்னைஸ் பண்ணா? லோகத்திலேருந்து ரெகக்னேஷன் கேட்க கேட்க நம் பக்தி மூடமாக போயிடும். ஈஸ்வரன் ரெகக்னைஸ் பண்ணணும். பகவானுக்காக வேண்டிதான் பக்தியே, பகவானுக்காக வேண்டிதான் கீர்த்தனமே, பகவானை சந்தோஷப்படுத்துதான் சத் சங்கமே. நம்ம எல்லாம் அவ குணத்தை பாடிண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோமே தவிர, நான் உங்களை திருப்தி பண்ணவில்லை, நீங்களும் என்னை திருப்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் யாரை தான் திருப்தி பண்ணிட முடியும்? திருப்தி பண்ணிட முடியுமா? என்ன ஒரு மனுஷனை திருப்தி பண்ண முடியுமா? மனசையால் திருப்தி பண்ண முடியுமா? அப்படியே திருப்தி பண்ண நினச்சினாலும் எத்தனை காலம் இந்த மனசு திருப்தியாக இருக்க முடியும்? ஆனால் ஈஸ்வரன்ட்ட லயிச்சுருத்தானா அதை தவிர வேறு ஒன்றும் நாடலை அப்படின்னு எப்போ அடுத்தோ மனசு நிஜமான சாந்தத்தை ஏற்படுத்திக்கும். ஜனாபாயும் மனசை அவன்கிட்ட பறி கொடுத்து விட்டா. பறி கொடுத்துவிட்டு சொல்கிறார், பக்கா திருடன், திருட்டு பையங்கிறார். இந்த பாருங்கோ, பண்டிரிபுரத்துக்கு வராதேங்கோங்கிறார் ஜனாபாய். யாரும் பண்டிரிபுரத்துக்கு வராதேங்க, இங்கே ஒரு மகா திருடன் இருக்கான். மாயாத பாந்தாஹாம் பதி பீமரத்யாஹாம். பீமா நதி தீரத்தில் ஒரு திருடன் இருக்கான். மாயாத பாந்தாஹா பதி பீமரத்யாஹா. வழிப்போக்கு திருடன், அந்த வழியா வந்தாலே திருடி விடுவான். வழிப்பறி கொள்ளக்காரன் மாதிரி அவன் திருட்டு பையன். எப்படி இருப்பான்னா, திகம்பரஹா கோபித்தமான நீலஹா. சின்ன பையன் கண்ணை உருட்டி உருட்டி மயக்கி விடுவான். அழகு சுந்தரமா இருப்பான். தமான நீலா. தமால விருட்சம்னு ஒரு மரம் பிருந்தாவனத்தில் தான் நிறைய இருக்கும். அது அந்த விருட்சத்துடைய நிறம் ஷாமல வர்ணன், மேகசியாமமான அந்த வர்ணம். அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஹேபிட்டு. போலீஸ்லாம் எழுதி வச்சிருப்பா, எச்சரிக்கை அப்படின்னு எழுதி வச்சிருப்பா. இப்படி இருக்கும் அடையாளங்கள்லாம் போட்டு எச்சரிக்கைன்னு. அதே மாதிரி இவன் ஒரு அடையாளம் காட்டுறான். விந்யஸ்தோபி நிதம்ப பிம்பே. இடுப்பில் கையை வச்சுட்டு இருப்பான். அது பழக்கம் அவனுக்கு. பார்த்தா இடுப்பில் கையை வச்சுட்டே இருப்பான். தூர்தஹா, பக்கா ஃப்ராடு பையன். சமாகர்ஷதி சித்தவிருத்தம். சமாகர்ஷதி சித்தவிருத்தம். மனசை திருடுதல கெட்டிக்காரன் இந்த பையன். அதனால சொல்றார், தரிலா பண்டரி சாச்சோ. தரிலா பண்டரி சாச்சோ. தரிலா பண்டரி சாச்சோ.
धरिला पंढरीचा चोर, धरिला पंढरीचा चोर, धरिला पंढरीचा चोर. गळा बांधुनिया थोर, गळा बांधुनिया थोर, पंढरीचा चोर, धरिला पंढरीचा चोर. गळा बांधुनिया थोर, யாராவது பார்த்தேன்னா, யாராவது பார்த்தேன்னா ஜாக்கிரதையா இருங்க, பிடிச்சு கொடுங்க. எங்க ஆத்த என்ன மாத்திரம் இல்லை, என்ன சேர்ந்து 15 பேரை திருடி விட்டான். என்ன சேர்ந்து 15 பேர். வீட்டில் இருக்க எல்லாரும் ஒத்தண்டே மாற முடியுமா? வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒத்தண்டே மாற முடியுமா? ஒத்தர்கிட்ட ஏமாறலாம், இன்னொருத்தர்கிட்ட ஏமாறலாம். 15 பேரும் சேர்ந்து ஒரே பொருளை ஒத்தண்டே தொலைச்சிட்டு நிற்கிறாளே. धरिला पंढरीचा चोर, पंढरीचा चोर है. धरिला பிடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. யாராவது பார்த்தேன்னா பிடிச்சேன்ட்டு தாங்க. गला बांधोनिया தோர, கயத்தை நல்ல கயத்தை வச்சு கட்டு, கழுத்தை கயிறை வச்சு கட்டி இழுத்துன்னு வாங்க வேண்ட. என்ன கயிறுனா பிரேமரசு, பிரேமேங்கிற கயிறை வச்சு கட்டு அவனை. அந்த கயிறு தான் அவன் கட்டுப்படுத்தும், வேற எந்த கயிறும் கட்டுப்படுத்தாதவனை. गला बांधुनिया दोर, शब्द केली जडा तुडी, विठ्ठल पायी पडे मिठी. सोहम शब्दाचा मार केला, विठ्ठल काकुळती आला. அகம் பிரம்மாஸ்மிலாம் இங்க எடுபடாது. சோகம் சப்தாச்சா மாற கேள. பன்றிபுரத்தில் வந்து கண்ணை மூடின்னு இருக்கிறவன் முட்டாள். பன்றிபுரத்துக்கு வந்துவிட்டு கண்ணை மூடுறியா, மூக்க பிடிக்கிறியா, தலையெழுக்க போறியா? பதஞ்சலி யோகா கேம்ப் பண்றப்போர் ஐயோ சமை சரியே இல்லை, சரி வராது. பத்ரியில போட்டாலும் தேவலை, நைமிஷரண்ய போட்டா தேவலை, ரிஷிகேஷில் கூட பரவாயில்ல. பண்டரியில வந்தும் பிருந்தாவனத்திலையும் யோகா கேம்ப் போட முடியும். शब्द केली जडा तुडी, विठ्ठल पडी, विठ्ठल पायी पडे मिठी. शोகம் சப்தாச்சா மாற கேள. இங்க என்னன்னா உகட சமாதி, உகட சமாதி. ஆனா பார்த்துட்டு போறோம். பன்றிபுரம் அஜபா க்ஷேத்திரம்னு பேரு, அஜபா க்ஷேத்திரம். பன்றிபுருக்கு வரவாளுக்கு சொல்றேன், அங்க ஜபமாலை எடுத்துன்னு வந்தா பத்ரமஸ்துன்னு உள்ள வச்சிருக்கோம். அங்க ஜபம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அஜபா க்ஷேத்திரம், அஜப க்ஷேத்திரம். அங்க வந்து மொட்டையடிக்கிறேன், அங்க வந்து காது குத்துறேன், அங்க வந்து பரிகாரம் பண்றேன். அங்க நீ ஒன்னும் செய்யக்கூடாது, சும்மா வந்துட்டு போ. 3 வேளை சாப்பிட, ஊர் சுத்த, மடமடமா ஏறு, ஹரிகீர்த்தன் கேளு, சந்திரபாகா ஸ்நானம் பண்ண. பார்க்கிறவாள்லாம் வைஷ்ணவா. எங்கெங்க காதுகள் போறதோ அங்கங்கெல்லாம் நாம கேட்கறது. இப்படி ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்து வரனே அபிமானமே தொலைஞ்சு போயிடுறான். உட்டா உட்டி அபிமான जाय से स्थल कोण,
जाया इसे स्थल कोण जाया इसे स्थल कोण हा उठा उठी अभिमान जाया इसे स्थल कोण पादर रोकडे खला पादर रोकडे खला पादर रोकडे ते या पंढरीच खडे खला पादर धरिला पंढरीचा चोर. ஒரு நாத்தியம் வந்தாலும் கரைஞ்சு போயிடுவாங்கிறார் துக்காராம் மகாராஜ். ஏன்னா சோர், பக்கா சோர், சுவார்த்தி. என்ன செய்வான்? மனசை திருண்டு போயிடுவான். அப்புறம் அவங்க கூடயே போக வேண்டியதான். மனசை திருடுறதுல கெட்டிக்காரன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுருப்பான். உகாரா ஹிலா திஷ்டத்தை, ஒன்றுமே செய்யாத மாதிரி நின்றுருப்பான். மனசை திருடி விடுவான். அப்படி திருடினால்தான் இப்போ ஜனாபாய் அழுதுன்ட்ருக்கா. ஜனாபாய் அவளை பார்க்கறதுக்கு ராத்திரி தான் வரான். எல்லாம் முடிஞ்சு, விவகாரங்கள்லாம் முடிஞ்சு, धन्य माझा जन्म, धन्य माझा वंश, धन्य विष्णुदास स्वामी माझा, काम धाम माझे केशवाचे पायी, दिननिशी पाहे हारपली, शुक सनगादिक जेने सुख धाले, ते सुख राहिले माझ्या मनी. சுக்கர் சனகாதி தேவர்கள்லாம் எப்பேற்பட்ட சுகத்தை அடைஞ்சார்களோ அந்த சுகத்தை நான் கைங்கரியத்தில் அடைகிறேன். தலிதா காண்டிதா துச காயினமி அனந்தா, கைங்கரியத்தில் அடைகிறேன். எப்பேற்பட்ட சுகத்தை சுக்க சனகாதி தேவர்களாக எந்த சுகத்தை அடைஞ்சாலும் தே சுக்கராயிலே மாஜா மணி ஜனிமணி ஜகி அலப்யலா பதாலா ஹரி சாப்பிடலா விட்டேவரி. கனவா நஜமா? பாண்டங்க என் கூட இருக்கான், திருக அரைக்கிறான், என் கூட உட்காந்துருக்கானா? அவ கை மேல இவன் கையை வச்சுட்டு அரைச்சன். எதை அரைச்சானா? சம்சாரத்தை பொடி பொடி ஆக்கினான் ஜனாபாய். சம்சாரத்தை பொடி ஆக்கினான் ஜனாபாய். 4 பேரை வச்சுட்டு நம்ம பாடுற பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. 14 பேர் வீட்டில் இருக்கா. தாசி ஜனின பேர். லோகத்தில் இழிச்சல் வேற கேட்கணும். அவாவா இஷ்டத்துக்கு ஏவுவா. அத்தனையும் இஷ்டத்துக்கு ஏவராளே அப்படின்னு நினைக்காம பகவத் கைங்கரியமா, நாம்தேவ் மகாராஜுக்கு கைங்கரியமா நினச்சிண்டு அவாவா எதை எதை கேட்குறாளோ அதை ரொம்ப பிரியமாக நாமாசலிண்டே செஞ்சு. ராஜாயி, கோனாயி, அவுபாயி இத்தனை பேர் இருந்தாலும் ஜனாபாய் தான் கைங்கரியத்துக்கு வருவாளாம். அவள் கைங்கரியத்தை அவளை தவிர யாரும் செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டான். ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடையாது. நமக்கு தோன்றது ரெஸ்ட் இல்லாமல் சிரமப்படுறாள், அவளுக்கு இதுதான் ரெஸ்டே. அவளால் முடியாத கைங்கரியம் பண்ணால் முடியாது. அவளை கொண்டு சேரில் உட்காந்து வைக்க முடியுமா? கைங்கரிய பரால உட்காந்து வைக்க முடியுமா?
இப்படியாக நெல் குத்துறான். 2 பேரும் சேர்ந்து பாடிண்டே திருகு அரைக்கிறான். கொஞ்சம் தூரத்தில் ஜனா பார்த்தா, பாண்டுரங்கா கையை காட்டு. ஹாத்தாலே போட ஹாத்தாலே போட ஹாத்தாலே போட ஹாத்தாலே போட ஹாத்தாலே போட. இதெல்லாம் பழக்கம் இல்லை அவனுக்கு. அவன் குபேர மாண்டாரி. மிருதுவான கமலம் போல கைகள் அவனுக்கு. சீத்தல கோமல சரண, சீத்தல கோமர கர கமலங்கள். அந்த கையை கொண்டு இவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு உத்வேகத்துல இத்தனை நாள் ராத்திரி ஃபுல்லா அரைச்சா என்னாச்சான் தெரியுமா? கை ஃபுல்லா கொப்பளமா, இங்கேயும் இங்கேயும் கொப்பளம் வந்துருத்தான். ஆத்தாலே போட பார்த்தா தானா ஜனி மனே சோட. ஏ பாண்டுரங்க விடு விடு. ஜனி மனே சோட. பாண்டுரங்கா நீ பண்ணாத, நீ பண்ணாத. உள்ள இருந்து எடுத்தா தேங்காய் எடுத்தா தலை விட்டா கைய உத்திண்டாளா கண்ணில். பாண்டுரங்கா உன் கை இப்படி வெடிச்சிருத்த. பாண்டனுக்கு அது சுகமா இருக்கா. ஜனா உன் கைங்கரத்தை எனக்கு ஒரு பங்கு கொடுத்தியேம்மா. ஒண்ணும் இல்லை. ஜனிமனே சோட ஆத்தாலே போட ஆத்தாலே போட ஜனிமனே சோட ஜனிமனே சோட ஆத்தாலே போட ஆத்தாலே போட. பாண்டுரங்கா நீ செய்யாதப்பா, நானே பார்த்துக்கிறேன். சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், உட்கார். வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடியாட்டாலும் பரவாயில்ல, மீதியை நாளைக்கு செஞ்சுக்கோ. நான் வந்திருக்கேன் இல்லையா, என்கிட்ட பேசக்கூடாதா? என்கிட்ட பேசக்கூடாதா? உடம்பெல்லாம் வேர்த்து உருகிருக்கு. எதனாலனா தலிதா காடலி இந்த வேலை செஞ்சு செஞ்சு ஜனாபாய் முகம்லாம் வேர்த்துருக்கு. தன் பீதாம்பரத்தை வச்சு தொடச்சி விடுறான் ஜனாபாய. ஜனாபாய் பார்த்தா உனக்கும் தான் வேர்த்துருக்கு, இந்தா கச்ச கச்ச கச்சான்னு எப்போ பார்த்தாலும் இந்த மாலை வைஜெயந்திலாம் போட்டுட்டே இருப்பியா? ஆமாம்ல, கச்ச கச்சான்னு இருக்கு. மாலை வைஜெயந்தி ठेविली परती शेना जोडी ஷாலு ஜோடி ஷாலு ஜோடி 2 ஷால்வை பீதாம்பரம் எல்லாத்தையும் கழட்டி வச்சான். விசாந்தி எடுத்துட்டான். இப்படி பேசிகிட்டே இருக்கார்கள் 2 பேரும் ஏகாந்தமாக. என்ன பேசிண்டா, என்ன பேசிக்கணும்? அவள் மனசுக்குள்ளது அவளுக்கு தான் புரியும். நம்மளே மாதிரி சாப்பிட்டியா பேணியா வந்தியா பக்கத்தாத்து மாமி எப்படி இந்த ஆத்து மாமா அந்த விஷயம் தெரியுமா இந்த விஷயம் தெரியுமா நான் பேசிக்க போகிறேன். இதெல்லாம் அவச்சொல்லு பொல்லாங்கு. இது பேசுகிற வரைக்கும் இருதயத்தில் இட்டல் பேச மாட்டேன். எப்போ இந்த பேச்சை வாய் நிப்பாட்டுறதோ அப்போ ஹிருதயத்திலிருந்து விட்டல் பேசுவோம். வேற பேச்சுக்கு இடமே இது. அனந்த வாச்சாளா வரளத்தி வரளத்தியா கைசே கோபாலா பாவே ஹரி. வேற என்ன பேச்சு நமக்கு வேணும்? 4 பேர் கூடியாச்சுன்னா குருநாதாவை பற்றி பேசணும். 4 பேர் கூடியாச்சுன்னா பாண்டவனை பற்றி பேசணும். ஏதோ விவகாரம் பேச வேண்டியிருக்கு, கடமைக்கு பேசணும். ஹிருதயமாக இல்லை, விவகாரம் கடமைக்கு பேசணும்.
மீதி எல்லாம் ஹிருதயமாக என்ன பேசணும்னா பகவத்குணத்தை தான் பேசணும். உளுத்த பருப்பு வாங்கணுமா, சரி வாங்கிட்டு வரேன் 5 கிலோ. வேறு பாசிப்பருப்பு, சரி. அப்புறம் சரி, அவ்வளோதான். அப்புறம் என்ன, இந்த அபங்கம் பார்த்தியா, இந்த அபங்கத்தில் நித்திய அத்தியாயிகளாக இருக்கணும். சத் சங்கத்தில் தினமும் பாராயணம் பண்ணணும். பண்ணாதான் புதுசு புதுசாக ரசம் சரக்கு. பாராயண சுகம் சுகம்தான். எங்கே போனாலும் பாராயண சுகம் சுகம்தான். நித்தியமும் அபங்கத்தையோ இல்லை ஞானேஸ்வரியவோ ஏதோ ஒரு பாராயணம் வச்சுட்டோம்னா படிக்க 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 அதை பற்றி வேட்ட பகிர்ந்துக்கணும். யார்கிட்டனா நம்மளே மாதிரியே படிக்கிறவாள்கிட்ட செட்டு சேரணும். ஒரு செட்டு, ஸ்ரோதாக்கள் கூட செட்டு உண்டு. செட்டாக போகணும். ஸ்ரோதாக்கள் போய் செட்டாக உட்காந்துக்கணும். செட்டாக உட்காந்துட்டு கதை கேட்கும்போது ஒருத்தருக்கு அங்கேருந்து கண்ணிலேயே பேசிப்பான். அவள் அனுபவம், அவள் அனுபவத்தை. அனுபவம்னா என்ன, வாழ்க்கை தான் அனுபவம். சத்சங்க அனுபவம்னா தனியாக போகணும். வாழ்க்கையே சத்சங்க அனுபவம் தான். பகவான் இருக்காருன்னா உணர்றதுக்கு வாழ்க்கையே பிரதி க்ஷணம் உணர்ந்துன்னு இருக்கோம். ஜனாபாயி விட்டலும் பேசிகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் விட்டலுக்கு அப்படியே கண் சொக்கிறது. ஜனபாய் சொல்கிற, உன்னை தூக்கம் வந்தாச்சு, நீ வேணா கிளம்பு. நன்னா இருக்கே நீ, நான் இங்கே தான் தூங்க போகிறேன். இங்கேயா? ஆமாம். சரி தூங்க. விரிப்பு, அவள் படுத்துன்ற விரிப்பே இருக்கான். நான் இதுலேயே தூங்குறேன். படுத்துண்டா கழுத்து கீழே போகிறது. ஜனாபாய் பார்த்தா கழுத்து கீழே போகிறதே என்கிட்ட தலானி ஒன்றும் கிடையாது. ஜனாபாய் என்றைக்கும் தலானி கிடையாது. இப்படி கையை வச்சுருந்தா தூங்கும். சத்சங்கத்துக்குன்னு வந்துவிட்டு தலானி இல்லை போறவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாள ஜனாபாய். ஒரு காஃபி கிடையாதா காலையில்? சாயந்தரம் ஒரு டீ இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஒரு பஜ்ஜி போண்டா இருந்தால் சௌரியமாக இருக்கும். சத்சங்கத்தில் வர ஒரு இலட்சணம் இது இல்லையே. டீ போண்டா வேணுமானால் டீ கடைக்கும் போண்டா கடைக்கும் போகலாம். சத்சங்கத்னா அதுக்காண்டி எதுவும் சாப்பிடாம இல்லை, ஏதோ போடுவா. சாதுக்கள் தன் வீட்டிலேருந்து ஏதோ போடுவா. அது 2 பருக்க கிடைச்சாலும் அமிர்தம். நாக்குக்கு ருச்சியாக எவ்வளவு சமைச்சு ஹோட்டல்காரன் போட்டாலும் பாவம். யஜ்ஞசிஷ்டாசின சந்தோ புஜ்யந்தே சர்வகில்பிஷை புஞ்சதே தே துவகம் பாபா ஏ பச்சந்தி ஆத்மகாரணாத். நாக்குருச்சி இந்திரியாசு கீக் சாரிக்கே கருவித்தி பாக்கனிக்கே தே பாப்பியே பாத்தகே சேவித்தீசான. நாக்கு காண்டி சமைக்கிறவன் பாப்பின்ட்டார். சமைக்கிறவன் உத்தரம் பாப்பம் இல்லை, இந்த சாப்பாடே பாப்பம்ட்டார். பின்ன அவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுன்னு கொடுக்கு. சாதுக்கள் நாமா சொல்லி சமைக்கிறா இல்லையா, அதில் அவனுக்கு நைவேத்தியம் பண்ணி கண்டுரலை பண்ணிவிட்டு கோவிந்த கோவிந்தான பரமாறி அது ஒரு கவலம் வாயில் போட்டாலும் ஒரு கவலமும் போகிற அந்த ஒரு வாய் போகிற புண்ணியவந்த். அது கல்மிஷத்தெல்லாம் போக்குமா. அப்படி சத்சங்கத்தை நாடி வந்த ஜனாபாய்க்கு சௌரியத்தை நாடலை. மனசு தேகமே விரக்தியாக இருக்கா. ஜனாபாய் மேலே ஏன் விட்டல் இவ்வளோ பிரீத்தியாக இருக்கானா, அவ காமத்தையும் தேகத்தையும் ஜெயிச்சது. பிரேமைக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியணா. இல்லை நம்ம நினைக்கிறதெல்லாம் பிரேமை நினச்சிக்கூடாது. காமத்தில் பொறாமை இருக்காது, பிரேமையில் பொறாமை இருக்காது, காமத்தில் பொறாமை இருக்கும். காமத்தில்னா பொறாமை இருக்கு. எனக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிக்கும், இன்னொருத்தர் பேசினா ஆகவே ஆகாது. இதுக்கு பேர் காமம்னு பேர். பிரேமைனா
கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாயின்னு எல்லாரும் பிரியமாக கிட்டக்குவார். லக்ஷ்மிக்கு மற்ற பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாரும் சேர்ந்து கைங்கரியத்தில் ஈடுபடுவாளாம். ஏன்னா இவா எல்லாரும் ஈஸ்வரன்ட்ட வச்சது காமம் இல்லை, பிரேமை. ராதாவை தனியாக கூட்டின்னு போகனா மற்றவாள்லாம் பொறாமப்பட மாட்டாளாம். ராதிகாவோ சம்பகாவோ பொறாமப்படாது. வந்த உடனே என்ன பேசினான் கிருஷ்ணன் வந்துட்ட என்ன பேசினான் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்பாளா. ஏன்? இது பிரேம அவஸ்தை. யாருக்கு புரிஞ்சதுன்னா சுகருக்கு புரிஞ்சது, பரமேஸ்வரனுக்கு புரிஞ்சது. வேற யாருக்கு புரியும்? வேற யாருக்கு புரியும்? தேக அவஸ்தையை கொடுக்கறது, இந்திரிய சுக்கத்தை கொடுக்கறது, எல்லாத்தையும் அல்பமாக்குறது, நம்மளை கீழே தள்ளுறது காமம். காமயேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாத்மாத்மா வித்தையேன மிக வைரினம். பகவான் கீதையில் சொல்கிற இதெல்லாம் வைரி, எதிரி. பிரேமைக்கு அபேட்சையே கிடையாது. பிரேமைக்கு பலனே கிடையாது. காமத்துக்கு பலன்னு ஒன்று இருக்கு. காமம் சுக அபேட்சை இருக்கு. பிரேமைக்கு துக்கத்தை கூட ஏற்றுக்கும், சுகத்தையும் ஏற்றுக்கும். ரெண்டும் அபேட்சையே கிடையாது. துக்கத்தை ஏற்றுக்கிற பிரேமைக்கு பேர் விரகம்னு பேர், சுகத்தை ஏற்றுக்கிற பிரேமைக்கு பேர் மிலன்னு பேர். ரெண்டும் அவளுக்கு சுகம்தான், ரெண்டும் அவளுக்கு சுகம்தான். குந்தி சொல்கிறா எனக்கு கஷ்டத்தையே கொடுடாங்கிறாளே. கஷ்டத்தையே கொடுடா. அண்ணா அத்தை உனக்கு என்ன கஷ்டத்துக்கு கம்மியான்னு? கஷ்டத்துக்கு கம்மியான்னு. என் ஆசாபாசம்லாம் இருக்கக்கூடாது, என் புத்திரன் மேலே மோகம் இருக்கக்கூடாது, என் புத்திர பாசம் இருக்கக்கூடாது. நீ தான் அனுகிரகம் பண்ணணும், ஆசாபாசங்கள்லேருந்து விடுவிக்கணும். என்ன இப்படி சொல்கிற அத்தை? விடுவிக்கணும்னு நீ சொல்லலாமா? நீ அப்படி தானே இருக்க. பின்ன ஏன் கேட்டானா? ஸ்ரீ அண்ணா சொல்கிற சம்பிரதாயமாக ஏதோ கேட்குறா அப்படிம்பார். ஸ்ரீ அண்ணா இதுக்கு சொல்ல ஏதோ சம்பிரதாயமாக கேட்குறா. எல்லாரும் கேட்குறா இல்லையா? அவளும் கேட்குறா. இப்படி தான் கேட்கணும் போல இருக்குன்னு கேட்குறா. அவளுக்கா பாஷா 5 குழந்தைகள்ட்டும் எவ்வளோ உதாசீனமாகவும் விரக்தமாகவும் தர்மத்தில் அந்த குழந்தைகளை அவள் வளர்க்கிறப்பட்ட பாடு. ஆஜீவனம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி கிருஷ்ணன்ட்ட கஷ்டத்தை கொடுங்கிறிய அத்தை. அது இல்லைப்பா கிருஷ்ணா. இந்த துக்க அவஸ்தையில் உன்னுடைய நாமத்தை சொல்லும் போது எனக்கு வர சுகம் இருக்கே, என்ன இருக்கு. நீ என் கூடியே இருக்க பார், அதுதான் எனக்கு சுகம். ஒரு இடத்துல விட்டு கொடுத்துருப்பானா பகவான். ஞானதேவா மணே வியாசாச்சியே குணே துவாரகே சாரானே பாண்டவா கரி. பாண்டவர் வீட்டில் வேலைக்கார மாதிரி இருந்தா. எப்படித்தான் வா கஷ்டப்பட போகிறான்னு அவனுக்கு முன்னாடி தெரியுமா? ஃப்ளைட்டை பிடிச்சி வருவானா, ஹெலிகாப்டரில் வருவானா தெரியாது. டக்குன்னு அந்த டயத்துக்கு வந்து நிற்பான். மகாபாரதம் ஃபுல்லாக பார்த்தாலாம். துருவாசர் வந்துட்டு போயினார். என்ன செய்யணும்னு தெரியல திரௌபதிக்கு. ஐயோ இப்போ தான் நான் சாப்பிட்டு சட்டியாக கவித்தினேன். கவித்தியாச்சுன்னா வராதான். அது என்ன அப்படி ஒரு அக்ஷய பாத்திரம். திரௌபதியை சாப்பிட்டு கவித்தியாச்சுன்னா இனிமேல் சாப்பாடு கிடையாது. அது வரைக்கும் எத்தனை பேருக்குனாலும் சாப்பாடு போடலாம். துர்வாசர் வரும்போது கரெக்டாக கவித்தி புட்டா கடத்தை என்ன செய்யதோ தெரியலையேனா அத்தை அப்படின்னு குரல் கேட்குவான். அர்ஜுனா அப்படின்னு குரல் கேட்குவான். ஓடி வந்து பார்த்தா கிரீட்டிஹாரியாக மகர குண்டலதாரியாக சதுர்புஜனோட. இப்படி ஒரு தியானம் நமக்கு நித்தியமும் சந்தியாவனத்தில் இப்படி ஒரு தியானம். ஜேயே சதா, இது எப்போதும் தியானம் பண்ணக்கூடிய ஒரு ரூபம். இப்போ L1 போய் அந்த சேட்டலைட் பார்த்தாலும் முடியாது. இவர் சொல்ற சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி, சூரிய மண்டலத்தில் மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணா சரசிஜாசன சந்நிவிஷ்டா. எப்படி இருக்கார்? கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்வய வபு. திகு திகு திகுன்னு ஜொலிக்கிறான்.
தங்கமயமான மேனி, திருத சங்க சக்கரஹா, ந தியானம். இந்த இடத்துல அப்படியே உட்காந்துடலாம். காயத்ரியில் கூட ஓட மாட்டேங்கிறது இந்த தியானம். அப்படி இருக்கு. என்ன தியானம்? அப்படின்னா பகவானை அனுபவிக்க கற்றுக் கொடுத்துருக்கா. பகவான் நாமத்தையும் பகவானுடைய ரூபத்தையும் லைக்க கற்றுக் கொடுத்துருக்கு சந்தியாவந்தனத்தில். எங்க ஆவுனா சந்தியாவந்தனத்தில் ஆச்சமணியம். எந்த கர்மாலையும் ஆவுனா ஆச்சமணியம். இங்கே தொட்டுட்டு ஆச்சமணியம், அங்கே தொட்டுட்டு ஆச்சமணியம், திருப்பி பவித்திரத்தை ஊத்துட்டு ஆச்சமணியம், திருப்பி ஆச்சமணியம். வேணா நாம சொல்லு, நிறைய சொல்லு. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தா நமஹா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. தாமோதரன்கிற வார்த்தையே கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் தானே நினைக்கிறோம். வேதமே சொல்றது இந்த நம்மத்திரத்தை சொல்றது. பகவானுடைய நாமத்திரம் அனாதியானது. அந்த நாமத்துக்கு ஒரு காரணத்தை தேடிண்டானே தவிர காரணத்தினால நாமம் உண்டாகலை பகவானுக்கு. ராம அப்படிங்கிற நாமம் ராமாவதாரத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குமே. ராம ரமயதீதி ராமஹா, அந்த ராமனுக்கு சார்த்தகமாரா மாதிரி ஒரு அவதாரம் எடுத்துட்டு ராம நாமத்துக்கு ஒரு காரணத்தையும் அர்த்தத்தையும் கொடுத்தானே தவிர ராமநாமம் முன்னாடி இருந்தே இருக்கு. அனாதி. பகவானுடைய நாமம் எல்லாமே அனாதி, எதுவுமே அனாதி. பேர்பட்ட நாமத்தை வாக்கில் சொல்லும் பொழுது ஜனாபாய்க்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், அந்த நாமத்துக்குரியவனே பக்கத்தில் உட்கார்ந்து ஏகாந்தமாக எனக்கு தலாணி வேணுமே அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட இல்லையே, உன் கை இருக்கே அதே தான். ஜனாபாயும் பக்கத்தில் படுத்துண்டு தன் கையவே கிருஷ்ணனுக்கு கொடுக்குறார். பாண்டங்கன் அவர் கையில் படுத்துண்டு 2 பேரும் படுத்துண்டா. கொஞ்ச நேரம் கழித்து ஜனாபாய்க்கு முழிப்பு வருது. பார்த்தா மணி 4. ஓ பாண்டுரங்கா, பாண்டுரங்கா, காக்கடா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுப்பு. சரியா போச்சு, படுவே வந்துட்டார். उठारुणोदय प्रभात दाहला, उठारुणोदय हा घंटा गर्जर गर्जिनला, घंटा गर्जर गर्जिनला. हरी चौगडा सुरू झाला, हरी चौघडा सुरू झाला. काकड आरती समयाचा हा महाद्वारी वैष्णवजन, महाद्वारी वैष्णवजन. हे உட்டாருணோதய பிரகாஷ சாகரா. காக்கடாக்கு சில அறிகுறிகள் இருக்கு. காக்கடா ஆரம்பிச்சாச்சுன்னு பாண்டகன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம்னா, அருணோதயம், உஷஸ் காலம். அந்த உஷஸ் காலம்தான் சமயம். ரொம்ப நிஷ்டையாக இருக்கிறவாளுக்கு 5 மணி கரெக்டாக தெரியும், 4 மணி கரெக்டாக தெரியும். உஷஸ்னால் தனியாக இருக்கும், அந்த காற்றே தனியாக இருக்கும். இந்த ராத்திரி இல்லை, அது ராவில்லை, அது பகலும் இல்லை, அதான் உஷஸ், உஷஸ் காலம். உட்டாருணோதய பிரகாஷ சாகலா. பிரகாசம் விடிய போகிறது, வந்துட்டே இருக்கு, இந்த வந்துட்டே இருக்கு. கண்டா கர்ஜர கர்ஜினலா. ஆனால் ஹரி தூங்கிட்டே இருக்காங்க. 10 நிமிஷம். உடனே பெல் அடிக்கிறா மணி.
கண்டா கர்ஜர கர்ஜினல டான் 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 அடிச்சு. கோவிலிருந்து நாமதேவ மகாராஜா ரொம்ப பக்கம், அங்கே அடித்தா இங்கே மணி சத்தம் கேட்குமா. காலையில் பண்டுருங்கா மணி அடித்தாச்சே, 10 நிமிஷம் எந்திருக்காத உட்கார், தலானி வேணும். ஹரி சௌகடா சுருதாலா, ஹரி சௌகடா சுரு, ஹரி 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 ஹரி. பிராத்தஸ்மரணத்தில் எந்திருக்கும் போது சொல்ல வேண்டிய நாமம் ஹரி சப்தம். அத்தனை பேரும் காலையில் எந்திருந்த உடனே காஃபின்னு எந்திரக்கூடாது, காஃபின்னு எந்திரக்கூடாது. சில பேர் பல் தேய்க்காம பேசவே மாட்டார். ஆனால் நாமா சொல்லலாம், நாமா சொல்லணும், மனசார இல்லை, வாக்குனால சொல்லணும். என்னண்ட உடனேயே ஹரிநாமம் சொல்லணும். ஹரி 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 ஹரி. நிறைய பேரை பார்த்துருக்கேன் பெரியவாள்லாம். அதுவும் ஒரு பெரியவா கத்துவர் காலையில் இருந்தோடனே, எல்லாருக்கும் காக்கடா. அவருடைய முழிப்பு தான் எல்லாருக்கும் காக்கடா. டேபிள்காரரை கத்து விடக்கூடாது, அது நாய்ஸ் பொல்யூஷன். ஹரின்னு சொல்லணும், ஹரி ஹரி சொல்லணும். நாராயணாக்கில குரு பகவன் நமஸ்தே, நாராயணாக்கில குரு பகவன் நமஸ்தே, நாராயணாக்கில குரு பகவன் நமஸ்தே. கஜேந்திர வரதா கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லணும். காலையில் கஜேந்திர வரதனை தியானம் பண்ண.